கல்யாண மாலையில் பூர்ணிமா தேவி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவர் போர்ட்ரஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். சரி. இப்போ இறந்துட்டார். ஓகே. அப்புறம் வந்து எனக்கு 3 டாக்டர்ஸுங்க. சரிம்மா. இவ தான் பெரிய பொண்ணு. சரி. இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. வெரி குட். ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. அவர் வந்து முதலியார், நான் வந்து நாயுடு. சரி. அதனால் கேஷ் நோபாரில் இருந்தால் போதும். நல்லதுமா. அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஃபேமிலியாக டீசென்ட் ஃபேமிலியாக இருக்கணும். ஓகே. வர மாப்பிள்ளை க்ளீன் ஹேபிட்ஸோட ஓகே, என் சன் மாதிரி இருக்கணும், பையன் மாதிரி வேணும். சரி. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பொண்ணாக இருக்கிறதுனால மூத்த மாப்பிள்ளையே உங்களுக்கு ஒரு மகனாக வந்தால் நல்லா இருக்கும். பூர்ணிமா தேவி. நான் எம்காம் முடிச்சுட்டு விப்ரோவில் டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன். சரி. என்னோட ஹைட் 5.8. ஓகே. ஸோ எனக்கு வரப்போ ஒரு ஹஸ்பண்ட் என்னோட ஹைட்டாக தான் இருக்கணும். கட்டாயமா. குட் கேரக்டராக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். வெரி குட். ரைட். நல்லா படித்த நல்ல வேலையில் இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களுடைய அம்மா சொன்னாங்க, ஒரு மகனாக தான் வேணுமே தவிர எனக்கு மருமகனாக வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் மூத்த மருமகன் மகனாக இருந்து அடுத்தவங்க கல்யாணம் உள்பட எல்லாத்தையும் அவங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொறுப்பாக இருந்தால் போகிறோம். இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக? ரைட். ஓகே. பொறுப்பாக உள்ள பையன், அந்த மாதிரி ஒரு நல்ல கணவன் உங்களுக்கு சிறந்த மருமகன், மகனாக ஒரு மருமகன் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். கே பூர்ணிமா தேவி, வயது 31, எம்காம் முடித்தவர், சென்னையில் டீம் லீடராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். பூர்ணிமா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 773916. கல்யாண மாலையில் பிரேம்குமார், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, பிடெக் பண்ணியிருக்கிறாரு, சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரேம்குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சங்கவி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிஏ பிஎட் பண்ணியிருக்கிறாங்க, ராணிப்பேட்டில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சங்கவி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலசுப்ரமணியம், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். 4 பசங்க. சரி. 3 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. இது கடைசி பையன். சரிம்மா. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். சரி. கல்யாண மாலையில் மூலமாக எங்களுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமா அதே மாதிரி வருவாங்கம்மா. சொல்லுங்கள். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சுட்டு சரி துபாயில் 10 இயர்ஸாக ஒரு ஃபர்ஸ்ட் கல்ஃப் பேங்க்னு ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். சரி. ரொம்ப நல்ல டைப்பு, எல்லார்ட்டையும் கம்ஃபர்டபுளாக பழகுவான். ஓகே. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி உள்ள கேரக்டர். ஒய்ஃப் அழைச்சிட்டு போகக்கூடிய விசாலாம் அதெல்லாம் இப்போ அழைச்சிட்டு போகலாம். சரி. அதனால தான் கொஞ்சம் இப்போ டிலே ஆகிட்டு இருந்தது. இப்போ தான் அந்த இது ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. ரைட். ஆமாம். அதனால் இப்போ அழைச்சிட்டு போகிற மாதிரி போகிறதுனாலும் போகலாம். சரி. படித்த பொண்ணாக இருந்ததுன்னா அங்கே போகிறதுக்கு வரதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் செங்குந்தர் முதலியார், அதிலே எனி காஸ்ட் அதிலே உள்பிரிவு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிள்ளை நாயக்கர் அதில் ஏதாவது அதில் உள்ளது இருந்தாலும் பரவாயில்ல. ரைட். ஓகே. பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு அருமையான மனைவி, உங்கள் வீட்டுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். கே பாலசுப்ரமணியன், வயது 40, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தவர், சேல்ஸ் சப்போர்ட் டீம் லீடராக துபாயில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலசுப்ரமணியன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 768934. கல்யாண மாலையில் மல்லிகா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, ஸ்கூல் ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, விவாகரத்து ஆனவங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மல்லிகாவுக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பிரபாகரன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிசிஏ மேலும் EEE டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு. பல்லடத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. பிரபாகரன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஊரில் பிறந்திருக்கிற பையன் பிள்ளை, அதில் ஒரு 3 திருமணத்தை நீங்கள் நடத்தி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்க, நீங்கள் எல்லாரும் தட்டின கைதிட்ட பார்த்தா இவர் சொன்னது எவ்வளவு சத்தியமான வார்த்தைன்றது தெரிஞ்சு போச்சே. அவர் ஒன்றும் பொய் சொல்லலை, அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. ஏன், இங்கே பிறந்திருக்கிற பையனும் இங்கே பிறந்திருக்கிற பிள்ளையும்
உங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்? அவங்க எங்களுக்கே கட்டுப்பட அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டார். உறுதி அளிக்கிறார். வலுப்பெற வேண்டும் என்பதில் எனக்கு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்க. நிலைமை அப்படி இருக்கையா அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கச்சிதமாக அடிக்கிறார். ஓங்கி நம்ம ஊர் பண்பாட்டெல்லாம் இங்கே ஒன்றும் எடுக்கலையா, நடக்காத காரியம், முடியலை அப்படின்னு அழுது புலம்பல். அவர் மனசு இருக்கக்கூடிய ஆற்றாமை எல்லாம் ஒரு பேராசிரியர் என்ற முறையில் பார்த்த பார்வையில் தெளிவாக சொல்லிட்டார். சும்மா நீங்கள் பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்ட பேச்சாளர்களாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி கச்சிதமாக அடிச்சிட்டார். அதனால் ஒரு பேராசிரியராக என்ன சொல்லணுமோ அதை மிகச்சரியாக எடுத்து சொன்ன அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ என்ன செய்ய மனுஷன் இப்படி 3 திருமணத்தையாவது அப்படின்னு சொல்லிவிட்டாரே, அதை செய்கிறதுக்காகத்தான் இங்கே தூதராகவே வந்திருக்காங்க. தூதரகத்துக்கு இப்படியெல்லாம் சில மாற்றங்களை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும், சில விளைச்சலை இங்கே நடத்திவிட வேண்டும். அதாவது இவங்க அதிகாரத்துக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு வினோ, அவங்க இப்போ பேசின பேச்செல்லாம் கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்து வாங்க, வாங்க வாங்க. நல்ல தீர்ப்பை வழங்குவதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, உண்மை என்னவென்று அறிந்து அதை அனைவருக்கும் சொல்வதற்காக வந்திருக்கின்ற எண்ணணி பேச்சாளர்களே, உண்மை என்னவென்று அறிந்தும் கூட நாங்கள் பொய்தான் சொல்வோம் என்று சொல்லி பல பொய்களை இந்த இடத்திலே பதிவு செய்து இன்னும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய எதிரணியினரே, குடும்பமாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்க வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த குடும்ப அமைப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த குடும்ப அமைப்பு ஒரு பசியை போன்றது, ஹங்கர். ஒரு காலத்துல, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக டெய்லி ஒரு நாள் காலையில் இட்லி இருக்கும், வீட்டில் தோசை இருக்கும், ஒரு நாள் உப்புமா இருக்கும், ஒரு நாள் பொங்கல் இருக்கும், ஒரு நாள் காம்பினேஷனில் வேற இட்லி வடை பொங்கல் வடைன்னு வேற இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக எல்லாரும் வேலைக்கு போறதுனால காலையில் லைட்டான பிரேக்ஃபாஸ்ட், அதே சமயத்தில் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போறாங்க. முட்டையா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க, இல்லைன்னா சீரியல் சாப்பிடுறாங்க. இப்படியாக உணவு வகைகள் மாறி இருக்கிறதே தவிர பசி என்னைக்காவது மாறி இருக்குதா? நீங்க உண்மையை சொல்லுங்க நடுவர் அவர்களே. அது போலத்தான் குடும்பம் கூட, குடும்ப அமைப்பு பல்வேறு பரிமாணங்களை சந்திக்கலாம், பல்வேறு பரிமாணங்களை, அது ஒரு வெஹிக்கல் மாதிரிங்க, ஒரு வண்டி மாதிரி. அது பல்வேறு பரிமாணங்களை கடந்து 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 செல்லலாமே தவிர பசி எப்படி மாறுவதில்லையோ அதே போல குடும்ப அமைப்பு என்னைக்குமே மாறாதுங்க, வலு இழக்காதுங்க. கல்யாண மாலையில் கிருஷ்ணகுமார், உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணேன் சார். சரி. ரிட்டையர் ஆகிட்டேன் நான். சரி. பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி மெட்ராஸில் இருக்காங்க. சரி. பையனுக்கு இப்போ அலைன்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். சரி. நல்ல மருமகளாக, நல்ல படித்த பொண்ணாகவும், சரி, நல்ல குடும்பத்துக்கு இதாகவும் இருந்தால் போதும். எங்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. சரி. ஐயர் சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? பையன் ரொம்ப சாஃப்டான பையன் சார். சரி. அமைதியான பையன். அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவனை புரிஞ்சு நடக்கிற மாதிரி அமைதியாக அன்பாக இருந்தால் போதும். குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரப்போனா பொண்ணாக பார்த்து போனாங்க. கிருஷ்ணகுமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஇ படிச்சிருக்கேன். சரி. இப்போது எம்என்சி கம்பெனியில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. வர பொண்ணு ஃபேமிலிக்கு ஒத்து போகிற மாதிரி, ஓகே, வெல் மேனட், குட் லுக்கிங் கேர்ளாக இருக்கணும். வெரி குட், ரைட். ஓகே. நல்ல அழகான, படித்து ஃபேமிலிக்கு ரொம்ப அகாமடேட்டிவாக உள்ள
அருமையான பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. ரொம்ப தேங்க்யூ. சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ. கிருஷ்ணகுமார், வயது 28, BE ECE முடித்தவர், IT ப்ரொஃபஷனலாக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். கிருஷ்ணகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 774533. கல்யாண மாலையில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, MSc பயோடெக் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பிரியதர்ஷினியின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஈஸ்வரமூர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிடெக் பண்ணியிருக்கிறாரு. மஸ்கெட்டில் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. ஈஸ்வரமூர்த்தி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பையனுக்கு நல்ல பெண்ணாக வேணும். சரிங்க. நல்ல மனைவியாக இருக்கணும். சரிங்க. நல்ல பாதுகாப்பாக இருக்கணும். சரிங்க. எந்த குறையும் இல்லாமல் நாங்களும் வச்சுருப்போம் அப்பா அம்மா. நல்லது. பையனுக்கு நல்ல பெண்ணாக அமையணும். சரி. எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரி, சொல்லுங்கம்மா. மருமகள் எப்படி வேணும்? நல்ல மருமகளாக கிடைக்கணும். சரி. புள்ள ஒரே புள்ள தான் எனக்கு. சரி. புள்ளி கட்சி வரைக்கும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். கைவிடாது பார்த்துக்கணும். சரி, நல்லதுமா. ரைட். எனக்கு ஒரே பையன், அதனால நான் கொண்டாடுறது பொண்ணு மாதிரி நானும் பார்த்துக்குவேன். நல்லது. ரைட். ஓகே. சரவணன் BA BEd முடிச்சுட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசனாம்பட்டு வேலூர் மாவட்டம். அதில் சமூகவியல் இளநிலை பட்டதாரி ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வெரி குட். நான் வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. சரி. எனக்கு வரப்போகிற பெண் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பார்வைத்திறன் உள்ள, அதாவது கண்ணு தெரிஞ்ச பெண் கிடைச்சா நல்லா இருக்கும். நிறைய பேருடைய தாட் என்னவா இருக்குன்னா, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்ச பெண் கொடுத்தா அவங்க நல்லா பார்த்துக்குவாங்களா, சரி, பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி நல்லா இருக்கு. வெரி குட். அந்த டெக்னாலஜிலாம் நாங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு எங்ககிட்ட திறமை இருக்குது. சரி. எல்லாமே எங்களால் பண்ண முடியும். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். எக்ஸலன்ட். 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை முடித்த எழுத படிக்க தெரிந்த நல்ல பெண் ஓகே மனைவியாக வந்து நல்லா இருக்கும். நிச்சயமா கூடிய விரைவிலே கிடைப்பாங்க உங்களுக்கு நல்ல மனைவிங்கிறது. வந்து என்ன, நீங்கள் வந்து எல்லாமே தன்னம்பிக்கை சொல்கிறீங்க. அதுக்குள்ளே உள்ள தன்னம்பிக்கை வந்து எல்லாருக்கும் தெரியும். சரவணனுக்கு சிறந்த மனைவி கிடைத்திட, உங்களுக்கு அருமையான மருமகள் வாய்த்திட இந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டி சரவணன், வயது 30, BA BEd முடித்தவர். BT டீச்சராக அரசு பள்ளியில் வெள்ளூரில் பணியிலுள்ளவர். கண் பார்வையற்றவர். இவர் ஓரளவு படித்த அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 722651. கல்யாண மாலையில் கார்த்திகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, 10th படிச்சிருக்கிறாங்க. மோகனூரில் இருக்கிறாங்க. டிப்ளமா, டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கார்த்திகாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஷாம் சுந்தர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BBA மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஷாம் சுந்தர் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு குழந்தை உங்க முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா நீங்க சும்மா போயிருவீங்களா, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க பாப்பீங்களா? இல்லை, வசதியான பிள்ளையா இருந்தா. நடுவர்களே, ஒரு குழந்தை அழுகிற பொழுது நமக்கெல்லாம் என்ன வருதுங்க? ஒரு பதபதைப்பு வருகிறது இல்லைங்களா? ஒரு மனிதன் என்பவன் இயல்பாகவே ஒரு குழந்தை அழுவதை தாங்க முடியாமல் பதபதைத்து, அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்றவங்க, மற்றவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அணு, அந்த ஜீன்ஸ்னு சொல்வாங்களே, அந்த அணு வந்து இந்த மனிதனுக்கு அவனுடைய காலம் காலமாகவே ஜெனரேஷனாவே அவனுக்குள்ள ஊறி இருக்கிறதுங்க. மற்றவரை பார்த்து கொள்ள வேண்டும், கேரிங் இருக்குது இல்லையா?
நான் கேர் பண்ணிக்கணும் யாரையாவது. நான் சோஷியல் அனிமலுங்க, நான் சும்மா ஒரு ஜடமோ, நான் அப்படி கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு, குடும்ப அமைப்பெல்லாம் விட்டுட்டு மனிதன் போய் தனியா ஏதோ காட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? எப்படிங்க குடும்பம் வலு இழக்கும்னு நீங்க சொல்லுவீங்க? என்னையா பேசுறீங்க நீங்க? பேசுறீங்க நடுவர் அவர்களே, நீங்கள் பேராசிரியர் தானே, நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்கல்ல உங்க மாணவர்கள் கிட்ட. அதான் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் கேக்குறேங்க. மே ஜூன் மாசத்துல நம்ம ஊர்ல ஸ்கூல்ல காலேஜ்ல நீங்க போனா இடம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. கிடைக்காது இல்லைங்களா? நடுவர் நல்லவருங்க, எப்பயுமே உண்மைதான் சொல்லுவாரு. அப்படின்னா மே ஜூன் மாதங்களில் தன்னுடைய குழந்தையை ஒரு நல்ல ஸ்கூல்லையும் நல்ல காலேஜ்லயும் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் துடித்து கொண்டிருக்கிறார்களே, அப்போ குடும்பம் எப்படி செதஞ்சிரும் நீங்க சொல்லுவீங்கங்க? இந்த கேரிங், என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணுங்க, சபையில் முந்தி இருப்ப செயல், தந்தை மகற்காற்றும் உதவின்னு சொன்னாங்களே, என்னுடைய மகன் அவையிலே முந்தி இருக்க வேண்டும், என்னுடைய மகள் அவையிலே முந்தி இருக்க வேண்டும்னு நினைச்சு அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னைக்கு நம்ம ஊர் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் இடத்துக்கு டிமாண்ட் குறையுதோ அன்னைக்கு சொல்லுங்க இந்த எதிரணியினரை, குடும்பம் வலு இழக்கும் என்று, குடும்ப அமைப்பு வலு இழக்கும்னு அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு வரைக்கும் நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். ஐயா, எதிரணியில இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலங்க. உங்களுக்கு மூணாவது கொஸ்டின் நடுவர் அவர்களே, கேளுங்க. பாரதியாரும் பாரதிதாசனும் எதை பற்றி பேசினார்கள்? பெண் சுதந்திரத்தை பற்றி பேசினார்களா, ஆண் ஆதிக்கத்தை பற்றி பேசினார்களா? பெண் சுதந்திரம் தான் பேசினாங்க. அப்போ ஒரு பேராசிரியராக இருக்கின்ற முருகையா சார் எப்படி ஆண் ஆதிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எனக்கு புரியலங்க. அதுவும் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டு, கணவனும் மனைவியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ப வேலையை பிரிச்சு செஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் காய்கறி வெட்டினா ஒருத்தர் அடுப்புல அதை போட்டு பொங்க வச்சு எதையோ ஒரு வெஜிடபிள் கறி பண்ணிடுறாங்க இல்லைங்களா? ஒரு காலத்துல தாய் மட்டுமே பெண் மட்டுமே வீட்டில் சமைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை மாறி இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரதுனால அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருமே நீ இந்த வேலையை செஞ்சினா நான் அந்த வேலையை செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து வாழக்கூடிய நிலைமை இருக்கின்ற காலத்திலே பெண் சுதந்திரம் அழகாக அதனுடைய சிறகுகளை விரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே குடும்ப அமைப்பு வருங்காலத்தில் வலு இழக்கும் என்று சொல்கிறார்களே, எப்படிங்க இது சரியா வரும்? இன்னைக்கு என்னை போன்ற இளைஞர்கள்லாம் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் நிறைய வாட்டி ரீசார்ஜ் பண்ணிட்டோம் போனை. எதற்காக? வீட்டில் இருப்பவர்களுக்கு பேசுவதற்காக, இந்தியாவில் இருக்கிறவர்கிட்ட பேசுவதற்காக. அப்பனா இளைஞர்கள் எப்படி குடும்பத்தை மறந்து விட்டார்களா? இல்லையே. அப்ப குடும்ப அமைப்பு குலைஞ்சு போயிடும்னு சொல்றாங்களே, எப்படிங்க இது நியாயம்? நடுவர் அவர்களே, உங்களுக்கு அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க? நான் உங்களுக்கு இன்னைக்கு 4வது கேள்வி கேட்கிறேன். அந்த பாவத்துக்கெல்லாம் இப்ப நான் தண்டிக்கிறேம்மா. என்னை போன்ற இளைஞர்களை பார்த்த பிறகுமா இன்னும் எதிரணியினர் அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு மாயமான முடிவிற்கு கட்டுப்பட்டு நான் பொய்யதான் பேசுவேன்னு என்னை மாதிரி இளைஞர்களை பார்த்த பிறகும் ஏன் அமர்ந்திருக்கிறார்கள்? அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது அவங்களதாம்மா கேட்கணும், நான் சொல்ல முடியாதுல்லம்மா. நடுவர் அவர்களே, என்னுடைய தாய் 6 மணி நேரம் எனக்காக படித்தார்கள். நான் IAS எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். என்னுடைய அப்பா எனக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது தான் அவருடைய முழு நேர வேலையாக இருந்தது. அப்படின்னா ஒரு தாயும் தந்தையும் செதுக்கிய ஒரு குழந்தை நான் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு இந்தியாவின் முதல் பார்வையற்ற வெளியுறவுத்துறை அதிகாரியாக மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் மட்டும் இல்லைங்க, என்னை போன்ற இளைஞர்கள், என்னை போன்ற பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் சாதனைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்க எல்லாம் நாங்க எப்படிங்க இந்த குடும்ப அமைப்பை விட்டு என்னுடைய தாயையும் தந்தையையும் தியாகம் செய்து பார்த்தவர்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய குழந்தைகளை ஏதோ அந்த பக்கம் கடக்கட்டும், அதுங்க எப்படியோ போட்டோம் அப்படின்னு நாங்க போயிருவோமாங்க? என்னங்க பேசுறாங்க இவங்க எல்லாம்? விவரம் தெரியாம தான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.